ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய வீடியோவில் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இப்போ வந்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அதோட சஸ்பென்ஸ் வந்து நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ எப்பவும் போல் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறது வந்து ஒரு டோட்டலாக 3 to 3.5 hours ஆயிடுச்சு போயிட்டு வரத்துக்கு. ஸோ இப்போது என்னடா இது பிளாக்காக அங்கங்கே இதாக வருதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து மேலே வந்து ஏர்போர்ட் இருக்கனால ட்ரெயின் வந்து அடியில் அண்டர் கிரவுண்டில் போகுது. ஸோ அது எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். அங்கங்கே லைட் இருக்கும், அதுதான் உங்களுக்கு தெரியுது. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்படியே அதை கடந்து அப்படியே அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து அங்கே போயிட்டு வர வந்து டோட்டலாக 3.5 hours ஆச்சு. ஸோ அப்படியே போகிற வழியில் நிறையா வந்து இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்டில் இப்போ வந்து அதையும் காமிச்சிருக்கேன். நிறையா வந்து இங்கே இருக்க ஆடு, இந்த செம்பரி ஆடு, நார்மல் ஆடு, அப்புறம் மாடு, குதிரை நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இதையும் நான் நிறையா இதில் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து கார்டன் ரிலேட்டடாக வளர்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு வீட்டுக்கு சுற்றி வந்து நிறையா தண்ணி இருந்தது, அது நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போனோம். ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் வந்து ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியிலையும் பார்த்தா அந்த இடமே வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து உள்ளே போகிறோம், மெயினாக இல்லாமல் உள்ளே போகிறோம். எங்கள் கூட இன்னொரு தமிழ் ஃபேமிலி வந்தாங்க, ஐஜாலின்னு சொல்லி. நாங்கள் 2 ஃபேமிலியும் பேசிக்கிட்டே போய் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். அப்புறம் அங்கேருந்து நடந்து பேசிகிட்டே போனனால எங்களுக்கு ரொம்ப 2 பேர்த்துக்கும் களைப்ப தரல. அப்படியே வர வழியில் இந்த ஃப்ளார் இருந்தது, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி இருந்தது, என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் ரசிச்சுட்டு பொறுமையாக அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. எஸ், நாங்கள் வந்த இடம் கோவில் தான். இங்கே வந்து கிட்டத்தட்ட, அதாவது நெதர்லாண்ட்ஸ் வந்து நாங்கள் 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாதத்தில் கோவிலுக்கே வந்ததில்லை. ஸோ எப்படியாச்சும் வரணும்னு சொல்லி இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது நெதர்லாண்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, டென் ஹெல்டர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ இது ஒரு பிள்ளையார் கோவில். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்க ப்ளே பட்டனில் கிளிக் பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.